ஞானேஸ்வரி முழுவதுமே விஷயத்தில் ஆஹ் பற்றற்று இருக்க வேண்டும். விஷயத்தை நஞ்சாக பார்க்க வேண்டும். விஷயத்தை விஷமாக பார்க்க வேண்டும். அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம அதை கேவலமாக நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை மாதிரி பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு ஒர்ஸ்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்ஸ்டாக அவர் சொல்லியிருக்கின்றார். விஷய வைராகியம் அப்படிங்கறத பத்தி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ்ல நமக்கு இந்த உலக சுகம் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அவர் கண்ணுக்கு அது பயங்கரமான துக்கமா தெரியுது. அவர் அப்படியே ரொம்ப ஆதங்கப்பட்டு அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த உலகத்துல சுகமே இல்ல போல அப்படின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. அவர் ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாரு. சுகம் அப்படிங்கறதெல்லாம் துக்கம் தான் உனக்கு சுகம் மாதிரி போர்வையை போத்திட்டு வந்து ஏமாத்திட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. இது ஏன் பேசினாரு அப்படிங்கறதான் கேள்வி. சரியா? சமபாவனையோடு இருக்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா போதாதா? அதையும் சொல்லியிருக்காரு தான். கீதை ஃபுல்லா அதையும் சொல்லியிருக்காரு. ஆனா அதே கீதை முழுக்க எங்க வேணா பாருங்க 18வது அத்தியாயம் வரைக்கும் விஷய வைராகியத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் இன்னைக்கு கேள்வி. இட்ஸ் வெரி சிம்பிள். நான் சமீபமா உங்ககிட்ட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். அது ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கறத இதன் வாயிலா தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கேன். வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப சமீபமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆஹ் ஆத்ம சுகம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட பத்தி நம்ம துண்டா பேசிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம என்ன பேசணும் அப்படின்னா, மனச சமபாவனையோட வச்சிருந்தா, மனசுல விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா, மனசுல ஈகோ இல்லாம இருந்தா, நீங்கெல்லாம் சந்தோஷமா வாழலாம். இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரதானமாக நம்ம பல வருடங்களாக சொல்லி கொண்டு வந்தோம். இப்ப சமீபமா ஒரு 6, 8 மாசமா தான் நான் இந்த ஆத்ம சுகம் அப்படிங்கறத தனியா பிரிச்சு காட்டி, மனம் அப்படின்றதும் புத்தி, உடல் மனம் புத்தி வழியாக அனுபவிக்கப்படுகின்ற சுகம் வேறு, ஆத்ம சுகம் வேறு என்றெல்லாம் நாம் பிரித்து காட்டுகின்றோம். சரியா? அப்போ இந்த பிரித்து காட்டுதலின் அடிப்படையில இப்ப இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்துல இந்த உலக சுகத்துல நீ கொஞ்சம் கூட போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன் சொல்றாரு? இப்போ ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு அப்படின்னுட்டும் கீதையில இந்த ரஜோ தமோ குணங்களை விட்டுட்டு சாத்விக குணத்துக்கு வா அப்படின்னும் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அவர் கேட்டுக்கிறார். இந்த சாத்விக குணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரியான நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம சமபாவனையோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம பிரம்ம சுகத்திற்கு அஸ்திவாரம் எது அப்படின்னா சாத்விக் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியாக அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ இந்த ஸ்டேட்டஸ் அடையணும். இப்ப நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் அடையணும்? ஃபர்ஸ்ட் மனசுலயே ரஜோ தமோவை விட்டுட்டு சாத்விக் வரணும். மனசுல இருக்கும் போதே மனசை பியூரிஃபை பண்ணி நீ மனசுல இருந்தே அனுபவிக்கணும் அப்படின்னா கூட நீ தமோ ரஜோ குணத்தை விடணும். இப்ப இந்த தமோ ரஜோ குணத்தை விடணும் அப்படின்னா அதற்கு தடையாக எது இருக்கிறதுன்னா புலன்கள், புலன் விஷயங்கள். இது மிகப்பெரிய தடையாக இருக்கின்றன. அப்போ நீ எந்த ஞானத்தையோ வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புலனை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நீ சாத்வீகத்துக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர முடியும். சரியா? இப்ப சாத்வீக குணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மனதை டோட்டலாக நிறுத்துறதுக்கோ அல்லது மனசை கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கோ, கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருந்து கொண்டு நீ இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கோ அப்படிங்கறதெல்லாம் எப்ப முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் தி பிரிலிமினரி குவாலிட்டிஸ் அண்ட் எலிஜிபிலிட்டிஸ். இப்போ புலன்களே உன் கட்டுப்பாட்டுல இல்ல, மனசே உன் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீ இந்த உலக விஷயத்துக்குள்ள போனா நீ நரகத்துலதான் இருப்ப அப்படிங்கிற அந்த ஆதங்கத்துலதான் ஞானதேவர் அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழணும்னு அவர் ஆசைப்படுறாருங்க. ஒரு நொடி கூட நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம சந்தோஷமா வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உடல் மனம் புத்தி இந்த உலகங்கள் இந்த விஷயங்கள் இவைகள் எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை, உயர்வு தாழ்வுகளை எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை அதுல இருக்கக்கூடிய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இங்க நான் என்ன சமீபமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆத்ம சுகம் வேற, இந்த மனசுல இருக்கிற சுகம் வேற அப்படின்னு பேசிட்டு. அப்போ விஷயங்கள்ல வரக்கூடிய ஒரு சுகம் மனம் சம்பந்தப்பட்ட சுகம், விஷயங்களின் சம்பந்தம் இல்லாமலேயே அனுபவிக்கப்படுகின்ற சுகம் ஆத்ம சுகம். ஆத்ம சுகத்தில் இருந்து கொண்டு விஷயத்தில் சஞ்சரிப்பது வேறு, ஆனால் ஆத்ம சுகத்தையே மறந்து விட்டு விஷயத்தில் சஞ்சரிப்பது வேறு. இந்த 2 தாங்க நான் சொல்ல நினைச்சது, வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? இப்படியே நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம், இருந்தாலும் அதையே சொல்றேன் இன்னைக்கு.
அப்போ ஆத்ம சுகத்தை மறந்து விஷயத்தில் சஞ்சரித்தால் அது நஞ்சாக மாறி நம்மை பாழாக்கிடும். அப்ப நம்ம ஆத்ம சுகத்தை மறக்க வச்சது எது? எகெயின் இந்த விஷய சுகம்தான். அப்ப இந்த விஷய சுகம் தான் ஆத்ம சுகத்தையே மறக்க வச்சது. அந்த போய் நான் விஷய சுகத்தை போய் கொண்டாடிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் யாருன்னே புரிஞ்சுக்க முடியாம போயிரும். என்னுடைய ஆத்ம சுகத்தை நான் டச் பண்ண முடியாமலே நான் கடைசி வரைக்கும் போயிருவேன். அப்ப எடுத்த எடுப்புல என்ன சொல்றாருன்னா, என்னை எது மறக்கடித்ததோ அதை நீ டோட்டலா எராடிகேட் பண்ணு. விஷயத்துல சுகம் இல்லைன்னு 100% ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணு. இன்ஃபேக்ட் சுகம் இல்லைன்றதை விட துக்கம்னே ஃபீல் பண்ணிடு அப்படிங்கிறார். 100% இது துக்ககரமானது என்று எந்த அளவுக்கு உன்னால் உணர முடிகிறதோ அந்த அளவுக்கு தான் நீ யார் என்ற அந்த புரிதலுக்குள்ளே உன்னால் செல்ல முடியும். அப்போ மனம் கொஞ்சமாவது சஞ்சலமற்ற நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்னா ஆசைகள் அற்று போக வேண்டும். விஷயத்தில் சுகம் இருக்கிறது என்று நம்புவதால் தான் நமக்கு ஆசைகள் வருகிறது. விஷயமே துக்கம் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எப்படி வரும்? அப்ப ஆசைகள் குறைந்து விட்டால் மனம் கண்ட்ரோலுக்கு வந்து விடுது. ஆசையிலிருந்து கோபமும், கோபத்திலிருந்து மோகமும், மோகத்திலிருந்து நினைவு தடுமாற்றமும் ஏற்படும். அப்படியானவனுக்கு மோட்சம் ஏதடா, கதி ஏதடா என்று கண்ணன் கேட்கின்றான். அப்படின்னா எல்லாத்துக்கும் ரூட் எங்க இருக்கு அப்படின்னா விஷய ஆசைதான். அப்ப அந்த விஷய ஆசையை நீக்காமல் உன்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப 2வது அத்தியாயத்துல இது ஞான யோகத்தை பத்தி நம்ம பேசுறோம் அடிக்கடி. இந்த செயலற்ற நிலையில் நைஷ்கர்மிய சித்தி இதெல்லாம் பேசுறோம். நைஷ்கர்மிய சித்தியை பத்தி பேசுறதுக்கு பிகினிங்ல ஆசையோடு இருக்கிறவன்ட்ட முடியுமாங்க? ஆசையோடு இருக்கும்போது நீ கர்ம யோகத்தை செய் என்று வலியுறுத்தினாலும் கர்ம யோகத்தை நீ பண்ணணும்னா கூட புலம் நடக்குங்க. மன கண்ட்ரோல் வேணும். ஒரு சின்ன பிராக்டிஸ் நீ பண்ணணும்னா கூட உன் மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது இந்திரிய கண்ட்ரோல் அப்படிங்கிறது இல்லாம உன்னால எந்த பிராக்டிஸுமே பண்ண முடியாது. அப்ப வெரி ரூட் அண்ட் வெரி பிகினிங் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா புலம் நடக்குது. நீங்க 2வது அத்தியாயத்துல அந்த ஞான யோகம் சப்ஜெக்ட் முடிச்ச உடனே அவர் ஸ்டார்ட் பண்ற இடம் பாருங்க. புலன்கள் தாண்டா வாயிற்காப்பான்களாக இருப்பார்கள், காவலாளிகள் உன்னை பழிவாங்க காத்து கொண்டிருக்கிறது. சோ அதுக்கு என்னை இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனச வந்து நேரடியா எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்ல புலனை கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப இது எல்லாத்துக்குமே உலக விஷயம் நஞ்சென்று பார்க்க வேண்டும். உலக விஷயத்துல சுகமே இல்ல, அது துக்கம் தான் என்று மிக தெளிவான நிலை ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு புரிதல் நமக்குள் வந்தால் மட்டும்தான் அது எந்த அளவுக்கு நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல நமக்கு கேவலமா இந்த விஷய சுகம் என்னைக்கு நமக்கு தெரியுதோ, இல்ல விஷயம் துக்கம்னே நமக்கு எப்ப ஃபீல் பண்ணிட்டோமோ, only then we have the qualification to feel who we are. நான் யார் அப்படிங்கிற அந்த தன்மையை என்னால் அப்பதான் உணர முடியும். சோ வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் சமபாவனையோடு இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். அதை மட்டும் சொல்லிட்டு அவர் நிப்பாட்டி இருந்தா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா கேட்டா நான் விருப்ப வெறுப்பு இல்லாம சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குடிகாரன்ட்ட போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க, எந்த குடிகாரனும் நான் அடிக்ஷன்ல ஒண்ணும் இல்லையே, 24 மணி நேரம் போதை இல்லைன்னா செத்தே போயிடுவான். அவன் சொல்லுவான், ஏன்னா குடிப்பேன்ப்பா ஆனா அடிக்ஷன் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு வாய் கூசாம பேசிட்டு இருக்காங்க. இப்படிதாங்க நம்ம மனசை நம்ம ஏமாத்திட்டு இருக்கு. So therefore it was necessary to insist. இந்த உலக விஷயம் மிக பெரும் கொடூரமானது, நஞ்சானது என்று எவன் ஒருவன் ஆத்மார்த்தமாக உணர்கின்றானோ அவன் ஒருவனால் தான் தான் யார் என்ற அந்த நிலையை உணர முடிகிறது. ஆத்ம சுகம் என்ற அந்த நிலையை டச் பண்ண முடியுது. உடல், மனம், புத்தி இவற்றை கடந்த நிலையில் அனுபவிக்கின்ற சுகம். இப்ப இந்த யார்ஸ்டிக்ல நம்ம கன்ஃபியூஷனே இல்லை. இப்ப விருப்ப வெறுப்பு இல்லாம அனுபவி அப்படிங்கிறப்போ உங்க மனசை வச்சுக்கிட்டு தான் அனுபவிக்கிறேன். ஆனா நான் சொல்றதுல மனசே இல்லாம அனுபவிங்கிறேன். விஷயங்களே இல்லாம நீ சுகத்தை அனுபவிங்க. ஏன்னா விஷயத்துக்கும் சுரூப சுகத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்ல. நீ மாயையில விளையாடினா சுகம்னு கட்டாயம் இல்லை இல்ல. அப்போ என்று உன்னால் சொரூப சுகத்தை டச் செய்ய முடிகிறதோ அது எப்ப முடியும்? விஷயத்தின் இப்ப இவர் சொன்ன அளவுக்கு விஷயத்தை நஞ்சாக பார்த்து விஷயமே தேவையில்லைன்னு விஷயத்தை விட்டு ஒதுக்கிட்டு ஆனால் நீ ஆனந்தமாக வாழ முடிந்தா அப்போ யூ ஹாவ் எலிஜிபிலிட்டி டு டு வாட் எவர் யூ வாண்ட். இப்ப கண்ணன் சொல்லுகின்றான் விருப்பம் இல்லாம என்ன வேணா பண்ணு அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி யாருக்கு வரும் அப்படின்னா சுரூபத்துல இருக்கும் போது மட்டும்தான் அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர கண்ணை மூடிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஞானேஸ்வரில் இதையும் சொல்லியிருக்காரு. பின்ன அதே சொன்ன அவரு ஏன் வந்து ஞானத்தின் லட்சணங்கள், அஞ்ஞானத்தின் லட்சணங்கள், தெய்வீக லட்சணங்கள், அசூரி லட்சணங்கள் இப்படி இப்படித்தான் இருக்கணும், இப்படி அகிம்சையில பத்தி இவ்வளவு சொல்லணுமா? கால்களின் சஞ்சாரம், கைகளின் சஞ்சாரம் இவ்வளவு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விருப்பம் இல்லாம என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு விட்டுருக்கலாம்ல.
இல்ல இல்ல இப்படித்தான் இருக்கணும். பெருமை தற்பெருமை வந்துடக்கூடாது. அஹிம்சையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை குவாலிபிகேஷன்ஸ் அவர் சொல்லி இருக்காரு அப்படின்னா இட் இஸ் அந்த ஒரு வரி ஒரு ஒரு முழுமையான சாதகனுக்கு புரியும். விருப்பெருப்பு இல்லாம சமபாவனையில இரு அப்படிங்கிறது. ஆனால் அகங்காரமும் விருப்பு வெறுப்பும் இருக்கும்போது அதை நம்மை ஏமாற்றிவிடும் என்பதால் அல்லவா ஞானதேவர் இவ்வளவும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்றெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அல்டிமேட்லி ஒன் லைன் ஃபார்முலா தாங்க. நம்ம ஆத்ம சுகத்தை தொட்டு விட்டு நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போம், தப்பில்லை. இந்த உலகத்தை வேண்டாம் என்று மறுப்பவன் நான் அல்ல. இன்னும் சொல்ல போனா ஞானேஸ்வரி முழுக்க ஞானதேவர் இப்படி வலியுறுத்தி இருந்தாலும் அமிர்த அனுபவல அவர் சிவசக்தி சமவேசால நீ அந்த சுரூபத்தில் இருந்து கொண்டு லீலை செய்ய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். So I'm not against doing லீலா with this world. மாயையில விளையாட வந்திருக்கோம், விளையாட வேண்டாமா என்று கேள்வி கேட்காதீங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. முன்னாடி நான் பேசியிருக்கிறதுல மாயைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்கேன் தான். பட் தட் இஸ் நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். விருப்பு வெறுப்புல ஏற்கனவே வந்து அகங்காரத்துல இருக்கின்ற அந்த நபர்கள் அதை வந்து ஈஸியா எடுத்துக்கும் போது தவறாக முடிய வாய்ப்பு இருக்கிறது. முதலில் நாம் நம் சுரூபத்தை தெளிவாக உணர்ந்து ஆனந்தமாக இருப்போம். பிறகு நாம் இந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கலாம் என்பதே எனது பதில்.